அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தஆஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகரிபு தொழுகையை தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த 2 வாரங்கள் அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்கள் என்ற தலைப்பின் தொடர்ச்சியாக 2 வாரங்கள் நடைபெற்று அதனுடைய இறுதி பாகமாக இன்றைய தினத்தில் நாம் சில பாவங்களை குறித்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சஹீஹ் புகாரியில் 2766வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய 7 காரியங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அது நாளை மறுமையில் உங்களை பெரும் பெரும் பிரச்சனைகளில் பெரும் பாரதூரமான விளைவுகளில் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதனால் ரசூலுல்லாஹ் அந்த 7 பாவத்தை விட்டும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா உன்னை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அந்த 7 பாவங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபி அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, வஸ்ஸிஹ்ரு, சூனியம் செய்வது, வகத்லுன் நஃப்ஸல்லத்தி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், நியாயமற்ற முறையில் ஒரு மனித உயிரை கொலை செய்வது, வஅக்லுர் ரிபா, வட்டியை உண்பது, வஅக்லுல் மாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்துக்களை உண்பது, வதவல்லா யௌமஸ் ஸஹஃப், போருடைய சூழ்நிலையில் போர்க்கால நேரங்களில் புறமுதுகிட்டு ஓடுவது, வகத்ஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், கற்பொழுக்கமுள்ள இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவி பெண்கள் மீது அவதூறு பேசுவது என்ற இந்த 7 காரியங்கள் மிக பெரும் பிரச்சனைகளை நாளை மறுமையில் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இந்த பாவங்களில் ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதுல இணை வைப்பு, சூனியம், கொலை செய்வது, வட்டியை உண்பது, அனாதைகள் சொத்துக்களை உண்பது என்ற 5 பாவங்களை குறித்து நாம அறிந்து கொண்டோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக போரை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது என்ற காரியத்தை ஏன் இஸ்லாம் பெரும்பாவங்களினுடைய பட்டியலில் சேர்க்கிறது, அல்லாஹ் அது குறித்து என்ன சொல்கிறான் என்ற செய்திகளை நம்ம பார்ப்போம். திருக்குர்ஆனில் சூரா அன்ஃபால் என்ற 8வது அத்தியாயம் 16வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வமை யுத்தவல்லிஹும் யௌமயிதின் துபூரஹு இல்லா முத்தஹர்ரிஃபன் லிக்தாலி அவு முத்தஹய்யரன், போரில் இருந்து விலகி மறுதாக்குதல் செய்வதற்காக ஒருவர் விலகினாலோ, இடத்தை மாற்றிக்கொண்டாலோ தவிர யார் ஒருவர் புறமுதுகிட்டு போரிலே விலகி செல்கிறார்களோ, ஃபக்கத் பாபி கலபி மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து கடும் கோபத்திற்குரியவராக அவர் மாறிவிடுகிறார். ஓ மஅவாஹும் ஜஹன்னம், அவருடைய தங்குமிடம் நரகம். ஓ பிஇஸல் மஸீர், தங்குமிடத்தில் அது மிகவும் கெட்டது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் போரை விட்டும் யார் புறமுதுகிட்டு ஓடுகிறார்களோ, பயந்து ஓடிவிடுகிறார்களோ, இறைவனுடைய கடும் கோபத்திற்குரியவர்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவிடுகிறான். இந்த வசனம் குறித்து சஹாபாக்கள் தெரிவிக்கும் பொழுது அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபுதாபித்தினுடைய 2277, நசை சுனன் குப்ரா என்பது நூலின் 8600, ஹாக்கிம் என்ற நூலினுடைய 3262, பஸார் என்ற நூலில் 16வது நபிமொழி என்ற 4 புத்தகங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை அல்லாஹ் பத்ர் போர்க்களம் தொடர்பாக அருளினான். போரை விட்டு புறமுதுகிட்டு ஓடிராதீங்க என்று அல்லாஹ் எப்ப இறக்குறான்? முத போர்க்களத்திலே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான். அப்ப அன்றிலிருந்து தடுக்கப்பட்ட காரியம் என்ன? போரை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. எந்த சூழ்நிலை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி,
போரை விட்டு நான் வரமாட்டேன் என்று புறக்கணிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில நேரங்களை தவிர எப்போதும் புறக்கணிக்க கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் தபூக் என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. தொலைதூர பயணம், கடுமையான உஷ்ணத்தில் நடைபெறக்கூடிய ஒரு போர்க்களம், வாகனங்கள் குறைவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்திற்கு எல்லா நபித்தோழர்களையும் அழைக்கிறாங்க. வாகனங்கள் இல்லாதவர்களை ரசூலுல்லாஹ் குற்றம் முடிக்கல. ஊனமுற்றோர்கள் வராமல் இருப்பதில் பிரச்சனை இல்லை, குருடர்கள் வராமல் இருப்பதில் பிரச்சனை இல்லை, நோயாளிகள் வராமல் இருப்பதில் பிரச்சனை இல்லை. அப்ப இவங்களுக்கெல்லாம் சில தக்க காரணங்கள் இருக்கிறது. நோய் இருக்குது, ஊனமுற்றோரா இருக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றவே நம்ம போராடணுங்க. அங்க போய் எதிரிகளுக்கு மத்தியில் போராடுவது என்பதை தாண்டி இவங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறது, இவங்களை காப்பாற்றுறதுக்குனே போராட வேண்டிய நிலைமை வரும். அப்ப பிரச்சனை கூடும். அப்ப இது மாதிரியான நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு வரக்கூடாது என்று கட்டளையிடப்படுகிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் குடும்ப சூழ்நிலைகள்னால் சிலர் தடுக்கப்படலாம். ரசூலாட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்னென்ன போர்க்களத்தில் கலந்து கொள்ள நான் பேர் கொடுத்திருக்கிறேன். ரசூலா காலத்தில் நடந்த பெரிய யுத்தங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 19 யுத்தம். ஆனா ரசூலா காலத்தில் 19 யுத்தம்லாம் நடக்கல, அதை விட தாண்டி நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. அப்ப இந்த போர்க்களத்தில் நான் இதெல்லாம் கலந்து கொள்ள நான் பேர் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மனைவி ஹஜ் செல்வதற்கு புறப்பட்டு நிற்கிறாங்க. நான் ஹஜ்ஜ செய்யவா, மனைவிக்கு அரவணைப்பாக சென்று, அல்லது போர்க்களத்தில் ஈடுபடவா? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போங்கிறாங்க. என்ன சூழ்நிலை? மனைவியை தனியா ஹஜ்ஜுக்கு அனுப்பக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுதா அப்படின்னா தாராளமாக அனுப்பலாம், பாதுகாப்பு இருக்கும் பட்சத்தில். ரசூலுல்லாஹ் காலத்தில் அங்கே பிரச்சனைக்குரிய இடத்துக்கு தான் ஹஜ்ஜே பண்ண முடியும். மக்காவுக்கு தானே போகணும். நம்ம மக்கா வெற்றி அடையலை. போனா உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை நடக்கலாம். முஸ்லீம்ங்கிற தோற்றத்தில் போறாங்க, முஸ்லீமாக போய் ஹஜ் செய்யறாங்க, போன பிரச்சனை வரும். நீங்க அரவணைப்புக்கு இங்க கூட நிக்கணும். அதனால நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்யுங்கள், இந்த போர்க்களத்துக்கு நீங்க வர வேண்டாம்னாங்க. அதே போன்று உஸ்மான் ரதியல்லாஹு பத்ர் யுத்தத்துக்கு வரல. பத்ர் என்ற யுத்தம் எல்லாராலையும் கட்டாயப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்ட யுத்தம் கிடையாது என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், இஸ்லாமிய ஹிலாஃபத்தினுடைய 3வது பெரும் ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு பத்ர் யுத்தத்துக்கே வரல. என்ன காரணம் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உஸ்மானினுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அவங்களை அரவணைப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, பணிவிடை செய்வதற்கு அங்கே ஆள் கிடையாது. அதனால இது மாதிரியான சில நிர்பந்தமான சூழ்நிலைகளில் இஸ்லாமிய மார்க்கம் போருக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறது. ஊனமுற்றவர்கள், குருடர்கள், நோயாளிகள், மனைவியினுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் உள்ளவர்கள், இவர்கள் வர வேண்டாம், நீங்க வர்றதுனால பிரச்சனை தான் கூடும், அதனால நீங்க இருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித் தருகிறார்கள். இவர்களை தவிர்த்து அத்தனை பேருமே, எல்லா இஸ்லாமிய ஆண்களும் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டாக வேண்டும். அப்படி கலந்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் கட்டாய கடமை என்ற இடத்தில் சொல்லித் தருகிறது. இப்படி ஒரு போர்க்களத்தில் வராமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு யாராவது முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுபவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நிறைய முறை நயவஞ்சகர்கள் செய்கிறாங்க. உஹது யுத்தத்தில் எதிரிகள் 3000 பேர், ரசூலுல்லாஹ்வுடைய படையில் 1000 பேர். உண்மையில அவங்க 1000 பேர் கிடையாது, 1500 பேர் மக்கா மதீனால இருந்து புறப்பட்டு வந்தாங்க. 500 பேர் நயவஞ்சகர்கள் பின்னாடி புறமுதுகிட்டு ஓடிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு யுத்தத்தில் கூட்டத்தை அங்க அதிகமாக காட்டி சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு தைரியத்தை கொடுத்து போர்க்களத்துக்கு கொண்டு வந்த உடனே நயவஞ்சகத்தனமான காரியத்தில் ஈடுபட்ட பலரும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முஸ்லிம் வேடமிட்டு இருந்தார்கள். இங்கிருந்து தகவலை கொடுப்பதும் என்ன காரணம்னா தன்னை மட்டும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. நயவஞ்சகர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை அழிக்க நினைச்சவங்க கிடையாது. இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைத்த நயவஞ்சகரும் ரசூலுல்லாஹ் காலத்தில் உண்டு. இஸ்லாம் வாழுது, அழியுது, நமக்கு என்ன வந்துச்சு, என்ன காஃபிர்கள் ஒன்றும் பண்ணிடக்கூடாது, நாளைக்கு என்னை முஸ்லீம் நினைச்சவன் கொண்டுட்டாம்னு என்ன செய்ய, என் குடும்பத்தை கொண்டுட்டாம்னு என்ன செய்ய, அதனால நான் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறேன்னு சொல்லி நயவஞ்சகத்தனமான காரியத்தில் ஈடுபட்டவர்களும் ரசூலுல்லாஹ் காலத்தில் உண்டு. அப்படி ஒரு நேரம் தான் மக்கா வெற்றி நடக்க போது ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்காக ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாங்கிற தகவலை ஒரு நபி தோழர் மக்கா காஃபிர்களுக்கு தகவல் கொடுக்கிறார். இது சாதாரண குற்றம் கிடையாது, தேச துரோக வழக்குன்னு எடுப்பாங்க. இப்ப இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஆவணங்களை இந்தியாவினுடைய பகைமை நாடுகளாக பார்க்கப்படக்கூடிய நாடுகளுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, ராணுவத்தில் இப்படிலாம் இருக்குது, இன்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, இன்னென்ன பலகீனம் இருக்கு, இந்த இடத்துக்கு வழியா அந்த நாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு இந்தியாவை பற்றி ஏதாவது ஒரு தகவலை வேறு நாட்டுக்கு, ரொம்பலாம் கண்டா அங்க இருக்க பாகிஸ்தானுக்கு, சைனாக்கு கொடுத்தா போதும். அது எப்படிப்பட்ட தகவலாக பார்க்கப்படுகிறது என்றால் தேச துரோக வழக்கு. இவனை எக்காரணத்தை கொண்டு மன்னிக்க கூடாது.
இதுதான் உலகத்தில் எல்லா நாடும் எடுக்கக்கூடிய சட்டம். அவனுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் பறிக்கப்படணும், அவனுடைய குடி உரிமை பறிக்கப்படணும். அவ்வளவு மோசமான ஒரு காரியம்தான் தன் தேசத்திற்கு துரோகம் செய்வது. ரசூல்லா காலத்தில் ஒரு நபி தோழர் இஸ்லாமிய அணிக்கு எதிராக செயல்படுகிறார். கடுமையான ஆத்தன சஹாபாக்களுக்கு கொல்லணுங்கிற அளவுக்கு துடிக்கிறாங்க. ரசூலா தடுக்கிறாங்க, வேண்டாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. இவர் பத்ருகளத்தில் ஈடுபட்டவர். பத்ருகளத்தில் ஈடுபட்டவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால் தண்டிக்க முடியுமா? விட்டுருவோம், அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ளது, நமக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த நபி தோழர்கிட்ட ரசூலா கேட்கிறாங்க, என்ன காரணம், ஏன் நீங்கள் இப்படி ஒரு தகவலை மக்கா காஃபிர்களுக்கு அனுப்புனீங்க? அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தை அழிக்கணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. அப்படி நோக்கம் இருந்தால் நான் பத்ருகளத்தில் ஈடுபட்டிருப்பேனா? இவ்வளவு நாள் உங்களோட இஸ்லாத்தில் இருந்திருப்பேனா? அப்ப இந்த செயலை செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? எனது குடும்பத்தவர்கள் மக்கால இருக்கிறாங்க, அபூபக்கர் குடும்பமும் மக்கால இருக்கு, உமர் குடும்பம் மக்கால இருக்கு. ஆனால் காப்பாத்துறதுக்கு அவங்க குலத்தவர்கள் அங்க இருக்கிறாங்க, எனக்கு யாருமே கிடையாது. நான் சொல்ற சின்ன சின்ன எவிடன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன டீடைல், இது அதனால மக்கா காஃபிர்கள் என் குடும்பத்தை காப்பாற்றுவான். அவன் என் குடும்பத்தின் மீது கை வைக்காமல் இருப்பான். இஸ்லாத்திற்கு எப்படியும் அல்லாஹ் வெற்றியை தருவான் எனக்கு தெரியும். நான் சொல்லி கொடுக்கறதுனால இஸ்லாத்தின் வெற்றி தவற போதா? கிடையாது. அதனால இந்த தகவலை நான் அனுப்பினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க. இவர் சொன்னதுனால இது நியாயமே கிடையாது, இது அப்பட்டமான பெரும்பாவம். இது பத்ருகளத்தில் கலந்துகிட்டதுனால மட்டும்தான் இவர் மன்னிக்கப்பட்டார். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஒரு நியாயமான ஒரு பேச்சு மாதிரி ஒன்று சொல்றாருல, என் குடும்பம் அங்கே இருக்குது, உன் குடும்பம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இதை இஸ்லாம் கேட்பது. பத்ருகளத்தில் கலந்து கொண்டதனால் இந்த நபித்தோழர் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டார், ரசூல்லாவால் தண்டிக்கப்படாமல் விடப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இதெல்லாம் புறமுதுகிட்டு ஓடுவதற்கு சமம். நம்ம புறமுதுகிட்டு ஓடுறத என்ன நினைச்சுக்கிட்டோம்? போர்க்களத்துக்கு போய் ஓடி வர்றது பேர் தான் புறமுதுகிட்டு ஓடுறது. போர்க்களத்துக்கு போகாம இருக்கிறதே புறமுதுகிட்டு ஓடுவதுதான். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த இஸ்லாமிய அணிக்கு துரோகம் செய்வதும் புறமுதுகிட்டு ஓடுவதுதான். இப்படிப்பட்ட செயலில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ இவர்களை இஸ்லாம் நயவஞ்சகர்கள் என்று பார்க்கிறது. நான் இந்த துரோகத்தை செய்து தான் இந்த உலகத்தில் வாழணும், அப்படி ஒரு உயிர் தேவையில்லையே. அப்படி செஞ்சுதான் வாழணுமா? அவசியம் கிடையாது. இஸ்லாமிய அணிக்கு எதிராக சில காரியங்களை செய்துவிட்டு தான் இந்த உலகத்தில் வாழ்றோம்னா அது மாபெரும் பாதகமான காரியமாக இஸ்லாம் பார்க்கிறது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்தை விட்டும் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய சம்பவத்தை குறித்து சொல்லி தரும் பொழுது, இந்த உயிருக்கு பயந்த காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது ரசூல்லா இறுதி காலத்தில் நடக்கிற ஒரு போரை பற்றி சொல்றாங்க. கியாமத்து நாள் நெருக்கத்தில் ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும். அந்த யுத்தம் இதுவரைக்கும் உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு பெரும் யுத்தம் நடந்திருக்காது. அப்படி ஒரு பெரிய யுத்தம் அது. யூதர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்தவர்களுக்கும் மத்தியில் நடைபெறுகிற யுத்தம். அந்த யுத்தம் முடியும் பொழுது எந்த ஒரு யூதனும் இல்லாத அளவிற்கு துடைத்தெடுக்கப்படுவார்கள். ரசூல்லா சொல்றாங்க, அந்த யுத்த களத்தில் முஸ்லிம்கள் பங்கெடுப்பாங்களா, அவங்க 3 பிரிவினர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு பிரிவு போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடிடுவாங்க முஸ்லிம்கள். கியாமத்து நாள் நெருக்கத்தில் அல்லாவுக்காக போர்க்களத்துக்கு போயாச்சு, அந்த பயம் நம்மளை கொன்னுருவாங்களோ, நம்மளை சித்திரவதை செய்வாங்களோன்னு சொல்லி ஒரு கூட்டமே அப்படியே போர்க்களத்தை விட்டும் ஓடிவிட்டது. ஒரு கூட்டம் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டு விட்டது. அல்லாவுக்காக வந்தோம், உயிரெல்லாம் ஒரு விஷயமா என்று போர்க்களத்தில் துணிச்சலாக செயல்பட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒரு கூட்டத்திடத்தில் அல்லாஹ் இறுதியாக வெற்றியை தருகிறான். கடைசியில் முஸ்லீம் அணி தான் ஜெயிச்சிருக்கு. அதுல ஒரு குரூப் மௌத்தாயிடுச்சு, ஒரு குரூப் ஓடிடுச்சு, ஒரு குரூப்புக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ரசூல்லா சொன்னாங்க, எந்த கூட்டம் மரணித்து விட்டதோ அவர்கள் சிறந்த ஷஹீதை அடைந்து விட்டார்கள். இது கஷ்டமான சூழ்நிலையில வந்து நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இப்ப நபி கிடையாது, எந்த நபியும் வரலையே. அவன் நபி இல்லாத சூழ்நிலையில் ஒரு போர்க்களத்தை தலைமை தாங்கி ஒரு பெரும் யுத்த களத்தை கண்டு இருக்கிறார்கள் என்றால் அதில் மரணித்தவர்கள் பெரும் ஷஹீதாக பார்க்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த யுத்த களத்தில் வெற்றி அடைந்தார்கள் அல்லவா, அவங்க துன்யாவின் வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க, மறுமை வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்னாங்கல்ல ஸ்ட்ராங்கா, சண்டையிட்டு போரிட்டு கொண்டு இருந்ததனால் துன்யா வெற்றியும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள், ஆகிரத்து வெற்றியும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அப்போ ஓடியவர்கள் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவங்க யாரு? நாளை மறுமையில் நரகவாசிகள், முஸ்லிம் கூட்டம். அந்த போர்க்களத்தை விட்டு வெருண்டோடியதனால் அல்லாஹ் அவர்களை நரகத்திற்குரியவர்கள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. இப்ப எதனால் இந்த போர்க்களத்தை விட்டு வெருண்டோடுவதை இஸ்லாம் பெரும் பாவமாக பார்க்கிறது என்றால் இது கோழைத்தனத்தினுடைய ஒரு அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகள் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்லி
யா அல்லாஹ் உன்னிடத்தில் கஞ்சத்தனத்தில் இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கோழையா வாழ்ந்துடக்கூடாது. நாம் வாழக்கூடிய நாட்கள் சொற்ப நாட்களாகவே இருக்கட்டும். நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை துணிச்சலாக எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்துல யா அல்லாஹ் என்ன நீ ஆக்கு, எங்களை கோழைகளாக நீ ஆக்கி விடாதே, புறமுதுகிட்டு ஓடுகிற இடத்துல எங்களை ஆக்கி விடாதே என்று நபி அவர்கள் எல்லா நாட்களிலும் தொழுகைக்கு பிறகு இப்படிப்பட்ட துவாவை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல துணிச்சலாக போர்க்களத்தை கண்ட நபி தோழர்கள் என்றால் நூற்றுக்கணக்கான பேரை வரிசையிட்டு சொல்லலாம். அதுல குறிப்பாக ஒருவரை சொல்லி நம்ம அடுத்த கட்ட பாவத்தை பற்றி செய்திகள் நம்ம பார்ப்போம். அனஸ் பின் நதுர் என்ற ஒரு நபி தோழர். பத்ர் யுத்தம் நடக்க போதில்லை, இவர் வெளியூருக்கு போயிருந்தார். பத்ர் யுத்தம் யாரையுமே கண்ட்ரோல் பண்ணி கம்பல் பண்ணி கூட்டு போகல, அது ஒரு சாதாரண போச்சு. திடீரென்று போர்க்களமாக மாறிவிட்டது. அனஸ் பின் நதுர் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளல. போர்க்களம் முடிகிறது. இந்த அனஸ் பின் நதுர் என்பவர் யார் என்றால் அனஸ் பின் மாலிக் என்ற நபி தோழர் கேள்விப்பட்டிருக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் பணிவிடை செய்த அந்த சிறுவர், அவருடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர். இவருக்கு சித்தப்பா முறை. அனஸ் பின் மாலிக்கு சித்தப்பா முறை. அனஸ் பின் மாலிக்குடைய வாப்பா தான் தம்பி பேரை தான் தம் பிள்ளைக்கு வச்சிருக்கார். இவர் பேர் அனஸ் பின் மாலிக், அவர் பேர் அனஸ் பின் நதுர். அனஸ் பின் மாலிக்கினுடைய சிறிய தந்தை அனஸ் பின் நதுர் வியாபார நிமித்தமா வெளியூர் போயிருக்கிறார். போர்க்களம் முடிஞ்சிருச்சு. பத்ரி யுத்தம் முடிந்த பிறகு ரசூலாட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு யுத்த களம் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், என்னால் வர முடியாத நிலைமை, நான் வெளியூர் போயிட்டேன். என்ன ஒரு சில பேர் நயவஞ்சகர்கள் என்று கூட நினைக்கலாம், போர் பயந்து தான் போயிட்டான் அப்படி நினைக்கலாம். அப்படி கிடையாது. நான் உண்மையில் இது பற்றி தெரியாம தான் நான் வெளியூர் போயிட்டேன். இனி ஒரு போர்க்களத்தை அல்லாஹ் கொண்டு வந்தால் நான் என்ன செய்வேங்கிறத அல்லாஹ் பார்ப்பான் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த வருஷம் ஒரு யுத்த களம், உஹது போர்க்களம். ரசூலுல்லாஹ் 1000 தோழர்களோட போய் நிற்கிறாங்க. எதிரணிகள்ல 3000 பேர். யுத்த களம் முதல்ல நல்லபடியாக ஆரம்பித்தாலும் இடையில ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு அவதூறு போகுது. ஒரு 70 நபித்தோழர்கள் சஹாபாக்கள் செய்த ஒரு தவறால் அந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படியான அசம்பாவிதம் நடக்கும் பொழுது பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் போர்க்களத்திலிருந்து ஓட்டம் எடுக்கிறாங்க. இவங்க புறமுதுகிட்டு ஓடல, மீண்டும் வியூகம் அமைச்சு மறுபடி வரணுங்கிற எதிர்பார்ப்புல ஓடினவங்க. அதை மார்க்கம் புறமுதுகிட்டு ஓடினதா பார்க்கல. திடீர்னு பிரச்சனை வருது, 10 பேர் நம்மளை சுத்திட்டாங்க அப்படின்னா உடனே ஓடி போறோம். இது பயந்து ஓடுவது கிடையாது, வியூகம் அமைக்க ஓடித்தான் ஆகணும். அங்கே நின்றுகிட்டு இருந்தோம், நீங்க கொண்டுருவாங்க, கதையை முடிச்சிருவாங்க. அப்படி பல நபித்தோழர்கள் யாரெல்லாம் என்றால் சாது பின் முஆத் என்ற நபித்தோழர், இவரெல்லாம் பிற்காலத்தில் ஷஹீது. இவர் மௌத்துக்காக வேண்டி அரிசி நடுங்கியது குலுங்கியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் இந்த போர்க்களத்தில் ஓடுறாரு. அந்த போர்க்களத்துக்குள்ள அனஸ் பின் நதுர் உள்ள வர்றார். வரும்போது சாதை கூப்பிடுறாங்க. சாதை, என்ன போற விட்டு போறீங்களா, என்ன காரணம்? இல்ல பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நம்ம உயிரை அங்க தற்காத்துக்க முடியாது, நம்ம மறுபடியும் போய் வியூகம் அமைச்சிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அனஸ் பின் நதுர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், சாது செய்ததற்கு என்ன நீ குற்றம் முடிச்சிடாது, இது பாவம். இது எப்படிப்பட்டது? இது பாவம். அவர் செய்த பாவத்திற்கு யா அல்லாஹ் என்னை நீ குற்றம் முடித்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதை பார்த்து சொன்னார்கள், சாதே, அதோ தெரிகிறது உஹது மலை, அதன் அடிவாரத்தில் சொர்க்கத்தின் வாடையை நான் நுகர்கிறேன். அங்க சொர்க்கம் இருக்கு, நீங்க சொர்க்கத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொர்க்கத்தை நோக்கி போறேன் அப்படிங்கிறாங்க. உள்ளே நுழைகிறார்கள். ஏராளமான வீர எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார்கள். அந்த எதிரிகளால் இவர் வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹ் எல்லாருடைய ஜனாசாவையும் பார்க்கறாங்க. அனஸ் பின் நதுருடைய ஜனாசாவை காணும். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அங்க யாராவது இருக்காங்களா? அனஸ் பின் நதுரை பார்த்தீங்களா? இல்ல. அப்ப அங்க சிதைக்கப்பட்ட உடல்ல அனஸ் பின் நதுருடைய உடம்பு எதுன்னு தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு. அனஸ் பின் நதுருடைய சகோதரி உம்மு சுலைம், அதாவது அனஸ் பின் நதுருடைய சகோதரி வேறொரு நபி தோழியர் அந்த போர்க்களத்திற்குள்ளே நுழைந்து அங்க இருக்கக்கூடிய ஜனாசாக்களை பார்த்து தனது சகோதரருடைய ஜனாசா இதுதான், அவர் கையில் ஒரு மச்சம் உண்டு, விரல்ல ஒரு மச்சம் உண்டு, என் தம்பி என்னுடைய அண்ணனின் ஜனாசா இதுதான் என்று சொல்லி அவங்க அடையாளம் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் ஒரு உடம்புல, 70க்கும் மேற்பட்ட இடத்துல வெட்டுக்காயங்கள், ஈட்டிகளால் குத்தப்பட்டு பதம் பார்க்கப்பட்டு உடலெல்லாம் சுக்குநூறாக வெட்டி எறிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அனஸ் பின் மாலிக் அனஸ் பின் நதுர் ரதியல்லாஹு அவர்களுடைய ஜனாசா பிரேதம் கண்டெடுக்கப்படுகிறது. இப்படியான நிலையில் இவ்வளவு பெரிய அசம்பாவித சூழ்நிலையில் கூட சொர்க்கத்தை எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படக்கூடிய இடத்தில் இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது இந்த உம்மத்தை காப்பாற்றாமல்
நம்மளை நம்பி வந்த மக்களை காப்பாற்றாமல் புறமுதுகிட்டு ஓடி தன்னை மட்டும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஒரு பெரும் பாவி, அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்றை செய்துவிட்டான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கடைசியாக மார்க்கம் சொன்ன பாவம் வகதஃபுல் முஹ்சனாத்தில் முக்மினாத்தில் காஃபிலாத், கற்பொழுக்கம் உள்ள நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது அவதூறு பேசுவது என்பது இஸ்லாம் சொன்ன பெரும் பாவங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது எந்த அளவிற்கு பெரும்பாவம் என்றால், அல்லாஹ் திருக்குரானில் 60வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்தில் பேசுகிறான். யா அய்யுஹன் நபியு, நபியே, இதா ஜாஅக்கல் முக்மினாத், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சில பெண்கள் உங்களிடத்தில் வந்தால், யுபாயுனக அலா அல்லா துஷ்ரிகுன்ன பில்லாஹி ஷையா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க மாட்டோம் என்று அவர்கள்ட்ட நீங்க பையத்து வாங்குங்க. வலா யஸ்ரிக்ன, நாங்கள் திருட மாட்டோம். வலா யஸ்னீன, நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம். வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யதீன பி புஹ்தானின் யஃப்தரீனஹு, நாங்கள் கொலை செய்ய மாட்டோம், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம், நாங்கள் அவதூறு பேச மாட்டோம் என்று அவர்கள்ட்ட நீங்கள் சத்திய பிரமாணம் வாங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட பெண்கள்கிட்ட இப்படி சத்திய பிரமாணம் வாங்கணும்னு நல்லா கட்டளையிடுறோம். இது உண்மையில பெண்களுக்கு மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் பையத் எடுப்பாங்க. ஆண்களுடைய கரங்களை பிடித்து இந்த விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் வாக்குறுதி வாங்குவாங்க. பெண்களாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி நிறுத்தி அவர்கள்ட்ட வாய் வாக்குறுதியாக ரசூலுல்லாஹ் அந்த பையத்தை பெற்றுக் கொள்வார்கள். நீங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கீங்க, இணை வைக்க கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்கள் குழந்தைகளை கொன்று விடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் இதெல்லாம் நடக்கும். பிள்ளைங்களை கொள்றதுலாம் சர்வசாதாரணம். வறுமைக்கு பயந்து கொள்வாங்க, பொம்பளை பிள்ளையாச்ச என்ற இழிவோடு கொள்வாங்க. அப்ப இது மாதிரி காரியத்தை இந்த இஸ்லாத்துக்குள்ள செய்யக்கூடாது. செய்வேன்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிரு. நீ செய்தால் அதற்கென்று குற்றவியல் தண்டனைகள் இருக்கு இஸ்லாத்துல. ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லியே கூப்பிடுவாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்க, இருக்கன்னா இருங்க, போகன்னா போயிருங்க. இதுல ஏதாவது ஒரு பாவத்தை செய்து எங்க கிட்ட நீங்கள் அகப்பட்டால், திருடினா கைவிட்டப்படும், அவதூறு பேசினால் தண்டனை கொடுக்கப்படும், விபச்சாரம் செய்தால் தண்டனை கொடுக்கப்படும், கொலை செய்தால் தண்டனை கொடுக்கப்படும். எதையாவது ஒரு தவறை செய்து விட்டால் நீங்கள் இங்கு தண்டிக்கப்படலாம். தண்டிக்கப்பட்டால் அல்லாஹ்வால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஒருவேளை எங்கள் பார்வையில நீங்க மறைஞ்சிட்டீங்க, உங்களுடைய தவறு எங்களுக்கு தெரியல, நீங்கள் திருடியது தெரியாது, விபச்சாரம் தெரியாது, அவதூறு பேசியது தெரியாது, எங்களை விட்டு நீங்கள் தப்பித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ரசூலுல்லாஹ் இதை சொல்லி பையத்தை எடுத்துத்தான் எல்லா நபி தோழர்களையும் தோழியர்களையும் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ளே இணைப்பாங்க. விருப்பம் இல்லைன்னா போயிருங்க. பையத்து கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய விஷயத்த சத்திய பிரமாணம் கேட்குறீங்க, அதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமான்னு நினைச்சீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு போயிடலாம். நீங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க வந்துதான் நான் திருட போறேன், அவதூறு பேச போறேன், கொலை செய்ய போறேன்னா நீங்க எதுக்கு இங்க வரணும்? இங்க வர என்ன விஷயம் இருக்குது? நீ வேற மார்க்கத்துல இருந்து இதை செய்யலாமா இல்லையா? இஸ்லாத்துக்கு நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கு வந்தால் இதை செய்யக்கூடாது, மீறி செய்தால் நீங்கள் தண்டனைக்குட்படுத்தப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட பையத்தை கொடுத்துத்தான் இஸ்லாத்திற்கு சஹாபாக்களையும் சஹாபிய பெண்மணிகளையும் அழைத்திருக்கிறார்கள். இந்த அவதூறு பேசுறதுங்கிறது இருக்குல்ல, இது மற்ற பொய்யை போன்று இஸ்லாம் பார்க்கல. இப்ப என்னை நான் தற்காத்துக் கொள்ள நான் பொய் பேசுகிறேன், உலகத்தில் மற்றவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பொய் பேசுகிறார்கள் என்றால் அந்த பொய்யும் ஒரு பெண் மீது சுமத்தப்படுகிற அவதூறும் ஒன்று கிடையாது. ரெண்டுமே பொய் தானே, அதுவும் பொய் தான், இதுவும் பொய் தான். இஸ்லாம் பார்க்கல, அதைத்தான் இஸ்லாம் பொய்யாக பார்க்கிறது. இதை இஸ்லாம் அவதூறு என்ற பெயரை சொல்லி ஒரு கொடூரமான பாவமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. எந்த அளவிற்கு பெரும்பாவம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்துல இல்லாத ஒரு கருத்துக்களை வெளியே பரப்புறாரோ, அது கற்பொழுக்கம் மட்டும் இல்லை, வேற வேற விஷயமாவும் இருக்கட்டும், ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியன்ட்ட, அது ஆணோ பெண்ணோ, இல்லாத ஒரு செய்தியை வெளி உலகத்திற்கு சொல்லி அவர் நல்லவரா இருப்பார், கெட்டவருமா, அவர் திருடியே இருக்க மாட்டார், திருடருமா, அந்த நபர் ரொம்ப நல்ல நாணயமிக்கவராக இருப்பார், மோசடிக்காரருமா, விபச்சாரமே செஞ்சிருக்க மாட்டார், விபச்சாரகன் என்று பட்டம் சுட்டுவான். இப்படி யார் ஒருவர் இன்னொரு முஸ்லிமின் மீது அவதூறை பரப்புகிறார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை நரகத்தில் சீல் சலத்தால் ஆன பகுதியில் அவர்களை அல்லாஹ் தங்க வைப்பான். நீ எங்க இருக்கணும், உன்னை அல்லாஹ் எங்க இருக்க வைப்பான்? சீல் சலத்தை உட்காருன்றுவான்ல. அது மட்டுமே சூழ்ந்த இடங்கள் நரகத்தில் சில பகுதிகள் உண்டு. அங்குதான் அவர்கள்
தங்க வைக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சுனன் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நாக்கு விஷயம், அவதூறு பேசக்கூடிய இந்த காரியம் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய தண்டனை பெறக்கூடிய குற்றம் என்பதற்கு ரசூலுல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்றாங்க. அதுல ஒவ்வொரு செய்திகளாக நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்ததரூனல் மஃப்லூம் மல் முஃப்லிஸ், மக்களை நீங்கள் திவாலானவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு திவாலானவர்களை தெரியுமா? இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே திவாலானவர்கள் தெரியாதா? அவங்க பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, எல்லா சொத்துக்களையும் ஏதோ சூழ்நிலையில இழந்திருப்பாங்க, அவங்க தான் திவாலானவங்க. இப்போ ஒருத்தர் பிறப்புலேயே ஏழையா இருக்கிறான், நீங்க கஷ்டப்படுறான், அவன் திவாலானவன் சொல்ல மாட்டாங்க. அவன் தான் பணத்தையே பார்க்கலையே, அவன் பணத்துக்குள்ளே வரல, அவன் திவாலானவன் கிடையாது. பெரும் பணக்காரனாக இருப்பான், சில சூழ்நிலைகளில் அவன் யாராக மாறிவிடுவான், பெரும் ஏழையாக பரம ஏழையை போன்று மாறிவிடுவான். இப்படிப்பட்டவன் தான் திவாலானவன் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் திவாலானவங்க யார் தெரியுமா? இவங்க கிடையாது. என் சமுதாயத்தில் ஏத்தி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலா, நாளை மறுமையில் தொழுகையை கொண்டு வருவார்கள், வஸியாம் நோன்பை கொண்டு வருவார்கள், வஸகாத் ஜகாத் செய்ததற்கான நற்கூலியை கொண்டு வருவார்கள், வயத்தி கது ஷத்தம ஹாதா வகதஃப ஹாதா வஅக்கல மால ஹாதா. அப்படி வரும்போது சில குற்றச்சாட்டை சேர்த்து கொண்டு வருவாங்க. இவனை அடிச்சிட்டான், இவனுடைய இரத்தத்தை ஓட்டி விட்டான், இவன் மீது அவதூறு பேசிவிட்டான் என்று சில குற்றச்சாட்டுகளோடு நாளை மறுமையில் என் சமுதாயத்தில் சில மக்கள் வருவார்கள். அவன்கிட்ட தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜகாத் இருக்கும், அதிகப்படியான நன்மைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வருவான். நன்மையே கொண்டு வராம நரகம் போயிட்டா அது பிரச்சனை இல்லை, அது வேற. அவன் நன்மை செய்யற நரகம் போயிட்டான், முடிஞ்சு போச்சா? நன்மை செய்து நரகம் போகக்கூடியவர்கள் தான் என் சமுதாயத்தில் திவாலானவர்கள். தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு ஏனைய நற்காரியத்தோடு நாளை மறுமையில் என் உம்மத்தில் சில பேர் வருவாங்க. வரும்போது அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு? அவர்களை பார்த்து சொல்லப்படுமா, கது சத்தமஹாதா, இவன் பிறரை திட்டி விட்டான், வகதஃபஹாதா, பிறர் மீது அவதூறு பேசிவிட்டான், வஅக்கல மாலஹாதா, பிறருடைய சொத்துக்களை பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் உண்டு விட்டான், வஸஃபக தமஹாதா, பிறருடைய இரத்தத்தை இவன் ஓட்டி விட்டான் என்று அல்லாஹ்விடத்தில் இவன் குறித்து பேசப்படும். வதரபஹாதா, பிறரை இவன் அடித்து வீழ்த்தி விட்டான் என்று சொல்லப்பட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாள்ல அந்த அடிச்சதுக்கு பதிலடினா அது தீர்ப்பு ஆகாது, நியாயமாகாது. திட்டியதுக்கு நீ பதிலா திட்டு. அங்க நிர்வாணமா இருக்கக்கூடிய இடத்துல, தனது மானத்தை காப்பாற்ற முடியாத இடத்துல அங்க ஒரு திட்டுறதுனால பெரிய விளைவா இருந்த போதா? ஒருத்தர் நம்ம கொடூரமான வார்த்தை சொல்லி திட்டோம், மறுமையில் வந்து நீ திட்டுறதுனால என்ன பாதிப்பு வந்துட போகுது? அதை கொண்டு என்ன யூஸ் ஆகிற போகுது? நீ பொருளாதாரத்தை திருடிட்ட, பதிலுக்கு கொண்ட பொருளாதாரத்தை கொடுத்து திருட வச்சுட்டா முடிஞ்சிருமா? ரெண்டு சமமாகுமா? உலகத்துல பொருளாதாரத்தின் தேவை இருந்துச்சு, அப்ப நீ திருடுன, அவன் கஷ்டப்பட்டான், இப்பதான் பொருளாதார தேவை இல்லையே, உன்கிட்ட கோடி கோடியா இருந்தாலும் நீ கொடுக்க ரெடி ஆயிட்டியே, அப்ப இங்க அந்த தண்டனை கொடுத்தா சரி வராது. இங்க அல்ல என்ன தண்டனை வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த அடியான் நன்மைகளை கொண்டு வந்த அடியான் யாரை பற்றி பொய் பேசினான், அவதூறு பேசினான், ரத்தத்தை ஓட்டினான், திட்டினான், அவர்களுக்கு இவன் நன்மையை பங்கு பிரிச்சு கொடுக்கணும். அந்த பெண்ணை பத்தி அவதூறு பேசினியா, ஒரு 10 வருஷ தொழுகை தூக்கி தலையில வை, நீ தொழுததை 20 வருஷ தொழுகையா தான் இருக்கும். அதுல எத்தனை தொழுகை அடிபடும் தெரியாது, எத்தனை தொழுகை அல்லாஹ்வை பயந்து தொழுதோன்னு தெரியாது. அப்ப அந்த தொழுதுல நல்ல தொழுகைகளாக பார்க்கப்பட்ட அந்த அமல்கள் மட்டும் யாரை பற்றி நாம் அவதூறு பேசினோமோ அவர்கள் தலையில் சுமத்தப்படும். நமது நோன்பு யாரை பற்றி நாம் கொலை செய்திருக்கிறோமோ, ரத்தத்தை ஓட்டி இருக்கிறோமோ, பொருளாதாரத்தை சாப்பிட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு நன்மை பங்கிட்டு வைக்கப்படும். ஒவ்வொரு நபருக்காக நன்மைகள் பங்கிடப்பட்டு கடைசியில் நன்மையோடு வந்தவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஒரு நன்மையும் இல்லைன்னு ஆயிரும். அதே நேரத்தில் கூட்டங்கள் குறைஞ்சிருக்காது, இன்னும் கூட்டம் இருக்கும். இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் அடுத்த கட்ட தீர்ப்பு, உன்கிட்ட இருக்கிற பாவத்தை இவன் தலையில ஏற்றி, இவன் விபச்சாரமே பண்ணியிருக்க மாட்டான், அடுத்தவன் செஞ்ச விபச்சாரத்துக்கு இவன் தண்டனை அனுபவிப்பான். இவன் வட்டியே வாங்கியிருக்க மாட்டான், அடுத்தவன் வாங்கிய வட்டிக்கு இவன் தண்டனை அனுபவிப்பான். இவன் தன் வாழ்நாளில் வேற வேற கொடூரமான செயல்களில் ஈடுபட்டிருக்க மாட்டான், அந்த செயல்களில் ஈடுபட்டதற்கெல்லாம் தண்டனை இவன் பெற்றுக் கொள்வான். அவ பெரும் நன்மையோடு வந்து சொர்க்கத்தை பெறுவதற்கு மிக நெருக்கத்தில் இருந்த இந்த அடியான் எல்லா விதமான நன்மையும் இழந்து பாவத்தை பெற்று மறுமையில் இவன் நரகத்திற்குரியவனாக மாறுகிறானே, இவன் தான் என் சமுதாயத்தில் திவாலானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சாதாரண பாவம் இல்லையே,
ஒரு பெண் மேல கற்பொழுக்கத்துல எதிராக ஒரு பெண் மேல ஒருத்தன் அவதூறு பேசுறான் ஒரு கோபத்துல. எனக்கு எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு, எவ்வளவு பிரச்சனை, இந்த பெண்ணுடைய போக்கு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, கணவனுக்கு எதிராக துரோகம் செய்து விட்டாலும் போற போக்குல ஒரு வார்த்தை பேசுறான், அது கிரியேட் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, நன்மையை பத்தி பேசிட்டு போங்க, அந்த இடத்த சபையை தாண்டி அந்த நன்மை வெளியே போகாது. ரசூலா இதை சொன்னாங்க, ரசூலா அதை சொன்னாங்க, நல்ல காரியத்தை பேசுங்களேன், அந்த கூட்டத்தை தாண்டி கூட வெளியே போகாது. வெளியே சொல்ல யாருக்கும் விருப்பமும் கிடையாது. ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி பாருங்க, அந்த பெண் இப்படிப்பட்டவன், பொய்ய சொல்லுங்க, அப்படியே பரவும், காட்டு தீயா பரவும். அதுக்கு முகம் கொடுத்து கை கால் கொடுத்து சடை பின்னி பூ வச்சு அதை அப்படியே கிரியேட் பண்ணிடுவாங்க. அது என்ன காரியம் தெரியுமா, அந்த பெண்ணுக்கு யாரு கூட தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நபர் அவருக்கு இந்த அம்மாக்கு தான் எனக்கு தெரியும், நானும் பார்த்திருக்கிறேன். அதுக்கு பல பேரும் இந்த இதுக்கு அந்த பாவத்திற்கு தோற்றத்தை கொடுத்த அந்த பாவத்தை உண்மை என்பதை போன்று மக்கள் மத்தியிலே பேச ஆரம்பித்து விடுவார்கள். இதன் விளைவு என்ன, அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை அடிபட்டும். அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்காத பிள்ளையா இருந்தால் கல்யாணம் முடிக்கிறது பெரிய சங்கடமா போயிடும். திருமணம் முடித்த பிள்ளையாக இருந்தால் அடுத்த கட்ட திருமண வாழ்க்கை மிக பெரும் பிரச்சனைக்குரியதாக மாறிடும். சர்வ சாதாரணமாக பேசிட்டு போற ஒரு அவதூறு ஒரு பெண்ணுடைய முழுமையான வாழ்க்கையை கெடுத்துரும். அதை மட்டும் கெடுக்குமா, அடுத்து அந்த பெண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைய கூட சந்தேக புத்தியோடு அந்த சமூகம் பார்க்கும். அன்னைக்கு பேசினா இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, சாட சரியில் ஏன்றுவோம். எப்படி சர்வ சாதாரண இதெல்லாம் ஜாட சரியில்லைன்னு பேசலாம், அந்த வார்த்தையில நியாயமா? அது இதை இஸ்லாமிய உம்மத்தில் இருக்க ஒருத்தன் பேசலாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துதான் ஒட்டுமொத்த மக்களும் வந்தார்கள். வித்தியாசமான சாடையில மக்கள் இருக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ் இந்த மண்ணுடைய அமைப்பு அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அல்லாஹ் உலகத்தினுடைய மண்ணை கொண்டுதான் ஆதமை படைத்தான். ஜாடையில் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சிலர் வெள்ளையா, சிலர் கருப்பா, சிலர் நெட்டையா, சிலர் குட்டையா, வித்தியாசமான தோட்டத்தில் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் அதற்கு காரணத்தை சொல்கிறான். என்ன காரணம் தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்குனாக்கும் இன் தக்கரின் உன்சா, உங்களை ஒரு வாப்பா ஒரு உம்மாட்ட இருந்தா நாம படைத்தோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து. அதே நேரத்தில் உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக நாம் ஆக்கியதற்கு தெரியுமா? லிதஅரஃபு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. எல்லாரும் ஒரே முகத்தோற்றத்தில் அழகா இருந்துட்டா நீ யாரு, உன் அண்ணன் யாரு, உன் தம்பி யாரு, உன் எதிரி யாரு, உன் நண்பன் யாருன்னு உனக்கு தெரியாது. அப்ப கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் மூக்கு பெருசா, வாய் சிறுசா, கண்ணு பெருசா, கலர் கூட கலர் கம்மி, குண்டா ஒல்லியா நெட்டையா குட்டையான்னு வச்சாதான் இது யாரு அது யாருன்னு உனக்கு தெரியும். இவர்களை நான் வேறுபடுத்தியது எதற்கு? நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான் வேறுபடுத்தினேன், அவதூறு பேச வேறுபடுத்தல. அப்ப எவ்வளவு சர்வசாதாரணமாக இந்த பிள்ளை இந்த அம்மாவுடைய வாப்பா சாயல்ல இல்லைன்னு பேசி குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படுத்திய எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு. சர்வசாதாரணம் பேசிட்டு போயிருவாங்க. இந்த அவதூறு என்ற விஷயத்துல அதிக பங்கீடு யாரை சார்ந்ததா இருக்கும்? ஆண்களை காட்டிலும் பெண்களை சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அடிக்க தெரியாது, ஒரு நபரை வீழ்த்த தெரியாது, அடிச்சு குத்தி ஆளை கவுத்து அப்படி தெரியாது. அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நாக்கு மட்டும்தான். இதை வச்சு எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் துன்புறுத்த முயற்சி செய்வாங்க. நாக்கால் தான் சமூகத்தில் இருக்கிற ஏராளமான பெண்கள் நரகம் போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தில் அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன காரணம்? நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், அதிகமாக சபிக்கிறீங்க, உங்கள்ட்ட நாக்கு மட்டும் தான் ஆயுதம், அவன்கிட்ட கை ஆயுதமா இருக்கு, வேற வேற ஆயுதத்தை வச்சு அவன் அடிப்பான், குத்து, வேற வேற நடக்கும், அது சம்பவம் வேற. உன்ட நாக்கு மட்டும்தான் ஆயுதம்ங்கிறனால உன் நாக்கு புரள ஆரம்பிக்கும், இஷ்டத்துக்கு பேசும், அவதூறு பேசுவீர்கள், புறம் பேசுவீர்கள், கண்டதை பேசுவீர்கள். இதனுடைய விளைவு என்ன? உங்களை நரகத்தில் இது கொண்டு வந்து சேர்க்கிறது என்றார்கள். ரசூலுல்லாஹ் இந்த நாக்கு சம்பந்தமாக மட்டும் சொன்ன செய்திகள். ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தை பத்தி எனக்கு சிம்பிளா சொல்லுங்க, உங்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலும் அது குறித்து நான் விளக்கம் கேட்காத விதத்தில் எனக்கு விளக்கம் கொடுங்கன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகிம், அல்லாஹ்வை நம்பினேன்னு சொல்லு, அதுல நீ உறுதியா நில்லுன்னாங்க. அடுத்து கேட்கிறார், நான் எதை பாதுகாத்துக் கொள்ள? ரசூலுல்லாஹ் நாக்க பிடிச்சு சொல்றாங்க, இதை பாதுகாத்துக்கன்னாங்க. தான் நாக்க பிடிச்சிட்டு சொல்றாங்க, எதை பார்த்துக்கணும்? இந்த நாக்க பாதுகாத்துக்க. இந்த நாக்கு இஷ்டத்துக்கு பேசும், எல்லாத்தையும் பேசிட்டு வேற நம்முடைய மற்ற உடல் உறுப்புக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும். இந்த நாக்கை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற நேரத்தில், அவசியமற்ற சூழ்நிலையில நீங்கள் பேசிவிடாதீர்கள். நீங்கள் பேசுகிற விவரம் அறியாமல் பேசுகிற ஒரு வார்த்தை அது யாரை எந்த இடத்துல எவ்வளவு கொடுமையா தாக்குதுங்கிறது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சர்வசாதாரணமா பேசிட்டு போயிருவீங்க. விளைவு என்ன? உங்களை நரகத்தில் நீங்கள் இந்த வார்த்தையின் காரணமாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் அபதின் எத்த கல்லமும், ஒரு அடியான் ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகிறான், அந்த வார்த்தையை பேசியதனால் நாளை மறுமையில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூரம் அளவிற்கு நரகத்தில் அவன் தள்ளப்படுகிறான். கொடூர பெரிய தொலைதூரம் அது.
நரகத்தில் அவ்வளவு ஆழத்தில் அவன் கொண்டு செல்லப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அவதூறு பேசுவது என்பது இருக்கிறது மோசமான ஒரு செயல். ஒருத்தன் திட்டிட்டு கூட போயிடலாம், அவன் எனக்கு இது பண்ணிட்டான், நான் கடுமையா திட்டிட்டேன், எரும மாடு, அந்த வார்த்தை இந்த வார்த்தை ஏதோ பேச சொல்லி திட்டிட்டோம், அது வேற. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதை போன்று ஒரு அவதூறாக ஒரு ஆணை பற்றி பெண்ணை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களே, ஆனால் அல்லாஹ்விடத்தில் இது கொடூரமான பாவமாக இஸ்லாம் பார்க்கிறது. எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு இறை நம்பிக்கையாளரை, ஒரு ஈமான் கொண்ட ஆணை பெண்ணை சபிப்பது இருக்கிறதே அவரை கொலை செய்வதற்கு சமம். ஒரு ஈமான் கொண்ட ஆணை, ஒரு ஈமான் கொண்ட பெண்ணை சபிப்பது என்பது நீ அவரை கொலை செய்ததற்கு சமம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளரை, அவர் ஈமான் கொண்டிருக்கிறார், நீ இஷ்டத்துக்கு காஃபிர்னு பேசிட்டு போற, அவன் காஃபிர்ப்பா, சரி கிடையாது. காஃபிருடைய தோற்றம் காஃபிருடைய பண்பாடு இருந்தால் ஒருத்தனை காஃபிர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. நம்ம நிறைய முஸ்லீம் சமூகத்தில் நீங்க சில பேரை பார்க்கலாம், அட அல்லாலாம் கிடையாது, சும்மா சொல்றாங்க, இவன் காஃபிர் தான், மறுமையெல்லாம் கிடையாது, எல்லாரும் போற போக்கில் முன்னோர்கள் சொல்லி பயமுறுத்தி வச்சது அப்படின்னு பேசுவாங்க பகிரங்கமா. இவங்க உண்மையிலே காஃபிர் தான், மறுமை இல்லைன்னு சொன்னவன் காஃபிர், விதி இல்லை என்று சொன்னவன் காஃபிர். ரசூலுல்லாஹ் சும்மா அவர் நபிலாம் கிடையாதுப்பா என்று பேசுவார்கள், இதெல்லாம் தத்துவ வாதம்னு பேசுவாங்க, இவர்கள் காஃபிர். காஃபிருக்குரிய எந்த தோற்றமும் இல்லாத ஒருவரை நீங்கள் காஃபிர் என்று சொல்வது இருக்கிறதே, இது பெரும் அவதூறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரினுடைய 6047வது நபிமொழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பிறரை பற்றி மானத்தை பழிவாங்கக்கூடிய சூழ்நிலையில் பேசக்கூடியவர்களுக்கு நரகத்தில் கிடக்கிற தண்டனையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மிஅராஜ் பயணம் போறாங்க, அபூதாவுத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 4235வது நபிமொழி. மிஅராஜ் பயணத்தில் ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, இவங்களாம் நரகவாசி. அந்த கூட்டத்திற்கு விரல்கள் முழுக்க வந்து செம்பாலான நகம் இருக்கிறது. செம்பு தெரியுமில்ல, இந்த இரும்பு தங்கம் மாதிரி செம்பு, அது ஒரு உலோகம். அந்த செம்புல கூர்மையான நகம், பெரிய பெரிய நகங்கள் அவர்களுடைய கைகள்ல இருக்கு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அந்த கை அவங்க கண்ட்ரோல்ல இல்லை, அவன் கையில தான் அந்த விரல் நகங்கள் இருக்கிறது. அந்த கை யார் கண்ட்ரோல் இல்லை, நம்ம கையில தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கும். கையிலயோ காலையோ ஒரு புண்ணு வந்துருச்சு, அல்லது அந்த இடத்த சொறி எடுக்குதுன்னு வைங்க, நம்ம அப்படியே லைட்டா சொறி ஆரம்பிப்போம். எப்படி சொறிவோம் தெரியுமா, அந்த புண்ணுல படாம நமக்கு தான் தெரியும், மற்றவங்க வந்து சொரிஞ்சு எப்படி இருக்கும், அது புண்ணு உடஞ்சிரும். அப்ப நம்ம அந்த இடத்துல வலி ஏற்படாத விதத்தில் நம்ம சொறிவோம், நமக்கு தெரியும் நம்ம கையை எப்படி வைக்கணுங்கிறது நமக்கு தான் தெரியும். மறுமை நாள்ல நம்முடைய கை நமது கண்ட்ரோல்ல இருக்காதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கூட்டத்துக்கு அப்படித்தான், அவங்க கை அவங்களுடைய கன்னத்தை கீறி கிழிச்சு சதையை பிச்சு போடும், நெஞ்ச கீறி கிழிச்சு சதையை பிச்சு போடும், அவங்களுடைய உடல்ல உள்ள தோலை எல்லாம் அப்படி சுரண்டி எடுக்கும், சதைகளை எடுக்கும். அவங்க கை அவங்க கண்ட்ரோல்ல இல்லை, அவன் என்னவோ பண்ணுவான், ஆனா கை அவன் பேச்ச கேட்காது. அப்படி அதை பிடிச்சி இழுக்கும், இதை பிடிச்சி இழுக்கும், உடல்ல எல்லாத்தையும் நாறு நாரா பிச்சு போடும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட, யார் இந்த கூட்டம், ஏன் உங்களுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனை? இவர்கள் பிறருடைய மானத்துல விளையாண்டவங்க, அடுத்தவனை பத்தி இஷ்டத்துக்கு பேசுறது, என்னத்தையாவது பேச டாபிக்கே இல்லைன்னா அடுத்தவன் மானந்தம். நம்ம உலக அரசியல், இந்திய அரசியல் பேசுறது, எதுவாவது பேச இடம் இல்லை. நீங்க அந்த பொம்பளை தெரியுமா, இவனு தெரியுமா, ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, அப்படி நமக்கு ஏதோ தெரிந்ததை போன்று பேசுவது. சஹாபாக்களுக்கு தெரிஞ்சா கூட பேச மாட்டாங்க. ஒரு நபரை பற்றி தப்பு தெரியும், தெரிந்தா கூட வாய் திறக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு என்ன தேவையில்லாத வேலை, நான் செய்ய வேண்டியது இல்லையே. எந்த அளவிற்கு என்றால், ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு பெண்மணி வராங்க, அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் வந்து நேரடி வாக்குமூலத்தை சொல்லக்கூடியவர்களை உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நேரடியா வந்து கேட்கறது எது கேட்கறாங்க, என்ன ஜெயில் தண்டனையா, 10,000 ஃபைனா, இது மரண தண்டனை, கல்லாலேயே அடித்து கொலை செய்யப்படுகிற தண்டனை. அந்த பெண் திருமணம் முடித்த பெண், அவங்க சொல்றாங்க நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். அப்புறம் இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னா வேற எதையோ விபச்சாரம் அவங்க நினைச்சிருக்கலாம், ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்கும், ஒரு தனிமையில ஒரு ஆம்பளை கூட நிக்கிற சூழ்நிலை வந்திருக்கும், அதையெல்லாம் கூட சில பேர் அது பாவம். ஆனா விபச்சாரம் அளவுக்கு பாவம் கிடையாது, அது பாவம் தான். அதுக்கு என்ன தீர்வு, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு நன்மைகளில் ஈடுபட்டால் போதுமானது. அது அந்த பாவத்தில் ஈடுபடாம இருந்துட்டாலே அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிருவான். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் உண்மையிலே விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டேன், வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்குதுங்கிறாங்க. அப்ப அது விபச்சாரம் தான். வயிற்றுல பிள்ளை இருக்குன்னா கனவுல வந்தாலும் பிள்ளை வராது, சும்மா தனிமையில இருந்த பிள்ளை வராது, தவறு நடந்தாதான் பிள்ளை வரும். பிள்ளை வந்திருக்குதா, அது விபச்சாரம் தான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒன்ன கொல்லலாம், பிள்ளையை கொல்லலாமா, அது நியாயமா இஸ்லாத்துல கிடையாது, பிள்ளையை பெத்துட்டு வாங்கங்கிறாங்க. அந்த பெண்ணு போறாங்க, பிள்ளையை பெத்துட்டு வராங்க, 10 மாசம் கிடக்குது. அடுத்ததா அந்த நபி தோழியிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளையை பெத்தா போதுமா, பிள்ளைக்கு யார் பால் கொடுக்கறது, யாரும் கொடுக்கறன்னு அந்த பிள்ளையோட நிலைமை என்ன,
மற்ற சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியுமா? பாலை கொடுத்து பால் குடியை மறக்க வச்சுட்டு வாங்குறாங்க 2 வருஷம். மறுபடியும் போறாங்க, 2 ஆண்டுகள் உருண்டு ஓடுத்து வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளையை வந்து வேறு ஒரு நபரை பொறுப்புதாரியாக, அனாதை பிள்ளையா ஆயிடுச்சுல, அப்பா யாருன்னு தெரியல, அம்மா இப்ப மௌத்தாக போகுது, அப்ப இந்த பிள்ளை யாரு? அனாதை பிள்ளை. அனாதை பிள்ளை பொறுப்பேற்றுக்கிட்ட நிறைய நன்மை இருக்கு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சில நபித்தோழர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு கபர் குழி தோண்டப்படுது, உள்ள அந்த பெண்ணை இறக்குறாங்க. கற்களை கொண்டே அடித்து கொலை செய்து மரண தண்டனை கொடுத்து அந்த பெண் மௌத்தாக்கப்படுறா. அந்த பெண்ணு வந்து என்னன்னா, அல்லாஹ்வுடைய உதவியால் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குரிய பெண்களில் ஒருவர் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த பெண் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். வேற யாருக்கும் கிடைக்காத பாவ மன்னிப்பு அந்த பெண்ணுக்கு கிடைச்சது நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த பெண் நாளை மறுமையில் சொர்க்கவாசி. இதில் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பெண்ணுடைய பேரை நீங்க எந்த ஹதீஸ்லயும் பார்க்கவே முடியாது. இந்த பெண்ணு பேர் தெரியாம அந்த மக்கள் இருந்திருப்பாங்களா? 2.5 வருஷமா ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க, தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க. அப்ப அந்த பெண்ணுடைய பிள்ளை யாருன்னு சமூகத்துக்கு தெரியாது. அந்த பிள்ளைய கூட இதுதான் உன் தாய்னு சொல்லி வளர்க்கல. இந்த பெண் யாரு, அந்த பெண்ணுடைய பெயர் என்ன, அந்த பெண்ணுடைய பிள்ளை யாரு, எதையுமே நபித்தோழர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகல. அப்படின்னா இதுதான் உண்மையில் கண்ணியமான சமூகம். என் நிலைமை என்னன்னா, தப்பே பண்ணாதவங்களை கூட தப்பு செஞ்சவங்க மாதிரி காட்டிடுவாங்க இந்த சமூகத்துல. அங்க தவறே செய்தவர்கள் கூட உங்க பேர் வெளியே வரல, அது யாருன்னு தெரியாது, என்ன பேர் உடையவங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் அன்றைய காலத்தில் உள்ளவர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் மனைவி மேல ஒரு அவதூறு பேசப்படுது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு அவதூறு. என்ன அவதூறுன்னா, கற்பொழுக்கத்துக்கு எதிரான ஒரு அவதூறு பேசப்பட்டது. காட்டுத்தீயா பரவி சஹாபாக்கள் இது உண்மை அவங்க பரப்பல, உண்மைன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சில நபித்தோழர் ரசூலுல்லாஹ் உமர் ரதியல்லாஹு அவங்க வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்கள் ஒருவேளை தவறு செஞ்சாங்கன்னு நீங்க விவாகரத்து பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வேற சிறந்த பெண்களை தருவான் என்று சட்டம் என்று ரசூலுல்லாஹ் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில ஒரு சில நபித்தோழர்கள் இது உண்மைன்னு நினைக்கிறாங்க. இந்த உண்மை நினைச்சாங்கல்ல, இதையே அல்லாஹ் பாவங்கிறான். அதை பரப்புனவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அவங்க உண்மை நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சது. அதனால சிலர் உண்மை என்று நினைக்கிறாங்க. அந்த 50 நாட்கள் வெறுண்டோடுது. அந்த 50 நாள் கழிச்சு தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி, ஆயிஷா குற்றமற்ற பெண், அவங்கள்ட்ட எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சில பேர்ட்ட வந்து விளக்கம் கேட்கறாங்க. அதுல 2 பெண்கள்கிட்ட கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று தன்னுடைய மனைவி ஜெய்னப், இன்னொன்று தன்னுடைய ஆயிஷாவின் அடிமை பெண் பரீரா. 2 பேர்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, உங்களுக்கு ஆயிஷா பத்தி தெரியும்ல, நீங்க பரீரா ஆயிஷா நாய் கூட இருந்தவங்க, அப்ப ஆயிஷா கேரக்டர் எப்படி நீங்க சொல்லுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என் மனைவி தவறே செய்ய மாட்டாள் என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் போனாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் போக கூடாது அப்படி. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறாங்க. இப்ப என்ன பேச்சு வரும் பாத்தீங்களா, ஊர் உலகத்துக்கு ஒரு சட்டம், தான் மனைவினோட தப்பே செய்யலன்ட்டாரு முகமதுன்னு வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ் இங்க நடுவில் நின்று தான் பேசணும். தவறு செய்யலன்னு ஒரு பக்கம் பார்வை, தவறு செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு பக்கம் பார்வை நின்று தான் பேசணும். அதான் ஒரு நீதிபதி நடக்கக்கூடிய நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ் அந்த அடிப்படையில் கேட்கிறாங்க, பரீரா வளச்சு, பரீராவே ஆயிஷாவுடைய நிலைப்பாடு அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இது அப்பட்டமான அவதூறு. பேசப்படுறது என்னது? அப்பட்டமான அவதூறு. ஒரு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மாவை ஆடு வந்து தின்னுட்டு போகும். ஒரு மாவை கூட பாதுகாக்க தெரியாத வெகுளிப்புள்ள ஆயிஷா. ஆயிஷா மேல பரப்பப்பட்டது என்னது? தெள்ள தெளிவான அவதூறு. நான் இந்த அவதூறை பேச மாட்டேன்ட்டாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் தனது மனைவியில ஒரு பெண்மணி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கறாங்க, உனக்கு ஆயிஷாவை நீ பார்த்தவங்க? ஏன்னா ஜெய்னப் கொஞ்சம் வயதுல மூத்தவங்க. ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளே வயது கம்மியானவங்க, ஜெய்னப் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளே கொஞ்சம் வயது கூடுனவங்க. அதனால கேட்கறாங்க, ஏமா நீ பார்த்த வரைக்கும் ஆயிஷாட்ட ஏதாவது கேரக்டர்ல பிரச்சனை இருக்குதா, குணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு. அப்ப ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இத்தகைய அவதூறை விட்டு என் கண்ணையும் என் காதையும் நான் பாதுகாத்துக்கிறேன்ட்டாங்க. இது அவதூறு. அல்லாஹ் சில நாட்கள் கழிச்சது அவதூறுன்னு உடைக்கணும். வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள் ஆயிஷாவுக்கு ஜெய்னப் யாரு? சகோதரி கிடையாது, சக்காலத்தி. உண்மையிலேயே ஒரு பெண் வந்துருந்தா இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணணும்னா இந்த உறவை துரோகம் பண்ணலாம். அதெல்லாம் உலகமே புரிஞ்சு வச்சிருக்கு. ஆளை கவுத்தி விட்டுட்டு அந்த இடத்த நாம வந்துடலாமா இல்லையா? இப்படிதான் நினைக்குவாங்க. இயல்பான நினைப்பது தானே. நான் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுக்கு அதிக நேசத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரே அடியில கவுத்திடலாம், ஆளை வெளியே தள்ளிடலாம். ஆனா அவங்களுடைய பயம் என்ன தெரியுமா? இங்க ஆளை வெளியே தள்ளுறதுங்கிறது இல்லை, உலகத்துக்கு தெரியாம போயிடலாம், ரப்புக்கு தெரியும், அவன் பிடிச்சிருவான். இது தெளிவான அவதூறு. ஆயிஷா அப்படிப்பட்ட குணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சக்காலத்தியாக வாழக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணு கூட அவதூறு பேசுவதிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த இரையச்சம். இந்த பயம் இருக்கணும். யாரை பற்றி எப்படினாலும் பேசலாங்கிற சிந்தனை உருவாயிடுச்சு வைங்க, சமூகத்தில் ஏராளமான கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு பேசப்படும். இந்த அவதூறு நாள்பட என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே அவதூறு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அட போடா, நான் நல்லவளா வாழ்ந்து என்ன ஆயிர போதுன்னு தவறுக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும்.
நான் நல்லவளா வாழ்ந்தேன், இவ்வளவு வருஷமே நான் அவதூறு பேசிட்டான், இனிமேல் நான் எதுக்கு வாழணுங்கிற சிந்தனை உருவாக்கும். அதனால இஸ்லாம் போட்ட சட்டத்தில் ஒரு சட்டத்தை பாருங்க, ஒரு பெண் விபச்சாரம் செய்கிறாள் என்று ஒருவனுக்கு தெரியுது, நீங்க அவன் வாயை திறக்கவே கூடாது. நீ பார்த்தா கூட வாயை திறக்காது. நீ உண்மையிலே பார்த்துட்ட அந்த பெண் குற்றம் செய்கிறாள், வாயை திறக்காது. 4 சாட்சி வரணும். நீ பார்த்ததை போன்று இன்னும் 3 பேர் பார்த்திருக்கணும். அந்த 4 சாட்சிகள் வந்து முரண்படாமல் தங்கள் சாட்சிகளை சொன்னால் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். இந்த 4க்கு பதிலாக 3 பேர் வராங்க, அல்லது 4 பேர் தடுமாறி மாற்றமாக முரண்பட்டு பேசுறாங்கன்னு வைங்க, சட்டம் சொன்ன சாட்சி சொன்ன 4 பேருக்கு தண்டனை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அதாவது சூரா நிசா என்ற சூரா நூர் என்ற 24வது அத்தியாயத்தின் 4வது வசனம், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி சும்மலம் யஅது பி அர்பாத்தி ஷுஹதா. யார் ஒருவர் ஒரு பெண் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி, இந்த பெண் தவறு செய்து விட்டால், கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருவர் சொன்னால் 4 சாட்சிகளோடு அவர்கள் வர வேண்டும். அப்படி அவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா, சாட்சி சொன்னவனுக்கு 80 கசையடி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இவன் உண்மையிலே பார்த்திருப்பான் அந்த பெண் தவறு செஞ்சதை, ஆனா பார்த்தவன் ஒருத்தனா இருந்திருப்பான். இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒருத்தன் தானே பார்த்த, அமைதியா வாயை மூடிட்டு போ. இதனுடைய நிலைப்பாடு என்னவாகும்? சமூகத்தில் குற்றவாளிகள் வெளியே தெரியாம போயிருவாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி பார்க்கல. குற்றவாளி வெளியே தெரிகிறாங்க இல்ல, அது விஷயம் கிடையாது. 100 குற்றவாளி தப்பிக்கட்டுமே, ஒரு நிரபராதி மாட்டப்படாம இருக்கும். இதனாலதான் உண்மை, இந்த தீமையினால் 100 குற்றவாளிகள் தங்கள் குற்றத்தை தொடர்ச்சியாக செய்யட்டும். அல்லாஹ் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவான். ஒரு நாள் அந்த குற்றவாளி அல்லாஹ் வெளியே காட்டிடுவான், அது வேற. நீ வெளியே காட்டணும்னு நினைச்சு இப்ப என்ன ஆகும்? இந்த கதவை திறந்து விட்டால் ஒரு நிரபராதி மாட்டிக்கப்படுவாங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நீ சீரழிச்சிருவ. நீ அப்படி ஒரு பொய்யான சாட்சியை சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒருவேளை தண்டனை கிடைத்து விடுமே, ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? அந்த பெண் பெற்ற பிள்ளைக்கு ஆபத்து, அந்த பெண்ணோடு வாழ்ந்த கணவனுக்கு ஆபத்து, அந்த குடும்பத்திற்கு பெரும் கண்ணிய குறைவு. இஸ்லாம் சொல்கிறது, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? இந்த 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. மற்ற இந்த 4 சாட்சிகள் என்பதை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக செய்த காரியம் கிடையாது. ஆனால் இதனால குற்றவாளிகள் நிறைய பேர் தப்பிப்பாங்க. 4 சாட்சி இருக்குதா, நான் தப்பே பண்ணல அப்படின்னு தப்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதுல 1000 குற்றவாளி தப்பிக்கட்டுமே, பிரச்சனை இல்லை. நிரபராதிகள் கண்டிப்பாக மாட்ட மாட்டாங்க. தவறு செய்யாத கற்பொழுக்கம் உள்ள அபலை பெண்கள் அதில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக வேண்டி இஸ்லாம் செய்த சட்டத்தில் உண்டு. இப்போ தவறு செய்பவன் உண்மையில் இறையச்சவாதியாக இருந்தால் ரசூலாட்டை எப்படி அந்த நபித்தோழியர் வந்து தண்டனை பெற்றார்களோ, குற்றத்தை ஒப்புக்கொண்டார்களோ, அப்படி ஒப்புக்கொண்டு தண்டனை பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா மறுமையில மாட்டிக்குவாங்க. இப்போ தவறே செய்யாதவர்கள் மனநிலை என்னவாகும்? அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை போட்டதுனால லேசர நம்மளால அவதூறு பேச முடியாது, லேசர நம்மை பற்றி தவறாக வெளியே பேச முடியாது. அல்லாஹ் இந்த பெண் சமூகத்திற்கு, குறிப்பாக பெண் சமூகத்திற்கு செய்த மாபெரும் அருள்களில் ஒரு அருள் இது.
உங்களை இஷ்டத்துக்கு உங்களை பிடிக்காத குடும்ப உறுப்பினர்கள், பிடிக்காத அண்டை விட்டார்கள், வேற வேற எதனாலும் பேசலாம். இதை பேச முடியாது. இதை பேசினா 4 சாட்சியோட பேசு. அவள் தவறே செய்திருந்தா கூட தண்டனை கொடுக்க முடியாது. நீ ஒரு சாட்சியோட வந்தால், 2, 3 சாட்சியோட வந்தால், அல்லது 4 சாட்சிகள் வந்து முரண்பட்டவர்களாக பேசினால், அவள் தவறே செய்திருந்தா கூட நீ தான் தண்டனை அனுபவிப்பியே தவிர அவளுக்கு தண்டனை கிடையாது. அவளை தண்டனைக்குரிய நபராக பார்க்கப்படாது. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கிறான், வலா தக்பலு லஹும் ஷுஹதா அபதன், ஒருபோதும் அவர்களுடைய சாட்சியை இனிமேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒரு முறை ஒரு பெண்ணை பத்தி அவன் பேசுறான், அது நிரூபிக்கப்படலைன்னா சொன்னவன் யாரு? பொய்யன். அவனுக்கு 80 கசையடி. விபச்சாரத்துக்கு 100 கசையடி தான். விபச்சாரத்துக்கு இதுக்கு பெரிய வேறுபாடெல்லாம் இஸ்லாம் பார்க்கல. அவள் விபச்சாரம் பண்ணிட்டான்னு ஒரு பிள்ளைய பத்தி நீ பேசுற, அதை சொல்லி அது உண்மையாக்கப்படவில்லை, அது நியாயமான சாட்சிகள் கொண்டு வரப்படலைன்னா அவளுக்கு 100 கசையடி நிரூபிக்கப்பட்டான். நிரூபிக்கப்படலைன்னு உனக்கு 80 கசையடி. எப்படி விஷயம்? எப்படி நீ பேச போறியா இல்லையா? இதை இஸ்லாம் கேட்கிறது. இந்த அடிப்படையில் ஏராளமான அபலை பெண்களை அல்லாஹ் இந்த மார்க்க சட்டத்தின் வாயிலாக அவர்களுடைய கற்பு நெறியை அல்லாஹ் பாதுகாக்கிறான். சமூகத்தில் அவருடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாக்கிறான். இப்ப ஏன் இந்த சட்டத்தை எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவு என்றால் நான் சொல்றேன் பாருங்க. அப்ப இத்தகைய காரியத்துல ஒரு காலத்திலும் நாம ஈடுபட்டக்கூடாது. யாரை பற்றியுமே தெரியாத பேச வேண்டாம், தெரிஞ்சா கூட பேச வேண்டாம். நமக்கு என்ன அதை கொண்டு ஃபாய்தா இருக்கு? ஒரு ஆணை பற்றியோ ஒரு பெண்ணை பற்றியோ அந்த நபர் உண்மையிலேயே விபச்சாரம் நான் பேசி எனக்கு என்ன ஃபாய்தா? நான் பேசுறதுனால எனக்கு ஒரு 1000 ரூபாய் வரப்போதா? கிடையாது. பேசுறதுனால நல்ல வார்த்தை பேசிட்டேன், குர்ஆனுடைய வசனங்களை பேசிட்டேன், நல்ல நன்மை போட போறானா? கிடையாது. நான் ஏன் பேசணும்? எனக்கு அதை கொண்டு என்ன விஷயம் நடக்க போகுது? இதனால் சமூகத்தில் கெட்டதுதான் நடக்குமே தான் நல்லது நடக்காது. ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்க போடுறீங்க, அதனால் அந்த காரியம் நிரூபிக்கப்படாத பட்சத்தில் நீங்கள் அதை நிரூபிக்கவில்லை என்றால் பெரும் பெரும் பிரச்சனைகள் சமூகத்தில் எழுமே தவிர ஒரு காலத்திலும் அதற்கு தீர்வு என்பது வராது. இப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, அதனால குற்றவாளிகள் செய்யலாங்கிறது கிடையாது. அவன் ஒரு நாள் அல்லாட்ட மாட்டுவான். தவறு செய்யக்கூடியவன் மௌத்துக்கு பிறகு கண்டிப்பாக ரப்பிட்ட மாட்டுவான். ரப்பிட்ட போயெல்லாம் நின்று சாட்சி கேட்க முடியாது. நான் செஞ்சான்னு சாட்சி இருக்குதா அப்படின்னு அல்லாட்ட கேட்க முடியாது. அல்லாஹ் கிட்ட யாரும் மாட்டிக்குவாங்க. உலகத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் சாட்சியோடு வாங்க. சாட்சி இல்லையா அவன் தப்பே செய்யலன்னு நினைச்சிட்டு போயிரு. பிறரை பற்றி அவதூறாக பேசுவது நம்மை கபரிலே கொடூரமான தண்டனை கொண்டு வந்து சேர்க்கும். இறுதியாக அந்த செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை கனவில் 2 வானவர்கள் ரசூலாவை அழைச்சிட்டு போறாங்க. சில தண்டனை கிடைக்கக்கூடிய இடத்தை ரசூலா காட்டுறாங்க. அதுல ஒரு நபர் அமர்ந்து கொண்டிருக்கிறார், ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு இருக்கக்கூடியவருடைய கையில 2 இரும்பாலான ஆணிகள், பெரிய ஆணி இருக்கு. அதை கொண்டு அவர் தன்னுடைய வலது கையில் இருக்கிற ஆணியை கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியவருடைய இடது தாடையில குத்துறார். தாடை கீழ்ப்பகுதியில் குத்துறார். பிடரி வலிக்க அந்த ஆணி வெளியே வருது. பெரிய ஆணி, பெரிய கம்பி. அவர் வழியில துடிக்கிறார், அவரால் எஞ்சி ஓட முடியல. அந்த கம்பியை ரசூல் அந்த நிற்கக்கூடிய நபர் எடுக்கிறார். மீண்டும் இடது கையில இருக்கிறத வச்சு வலது பக்கத்துல குத்துறாரு. பிடரி வலிக்கு அந்த கம்பி வெளி வருது. மறுபடியும் அந்த நபருக்கு துன்புறுத்தப்படுகிறது, கொடூரமான வேதனை கொடுக்கப்படுகிறது. ரசூல்லா பார்த்து வேதனைப்பட்டு கேட்கிறாங்க, இவர் யார்? இவருக்கே இப்படி ஒரு தண்டனை? இவன் உலகத்துல பொய் பேசிக்கிட்டு இருந்தான். பொய் பேசினாலே இந்த தண்டனை இஸ்லாம் சொல்லல. பொய்யை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய நெளிவு சுழிவுகளை பார்க்குது. தன்னை தற்காத்துக் கொள்ள பொய் பேசுகிறார்கள் என்றால் அதெல்லாம் வேற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியை தற்காத்துக் கொள்ள பொய் பேசினாங்க. ஒரு மன்னனை போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது தன் மனைவி கிட்ட முன்னாடியே சொல்றாங்க, இவன் மோசமானவன், நீ என் மனைவின்னு தெரிஞ்சா உன்னை அபகரிக்க பார்ப்பான், நான் உன்னை தங்கச்சின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனது சூழ்நிலையை ஒரு கெட்டவனிடத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி போய் சொன்னாங்க. இஸ்லாம் ஒரு பெரும் பாரதூரமான விளைவுன்னு சொல்லல, தப்பு மோசமான காரியம் என்று இஸ்லாம் சொல்லல. அப்ப இந்த எந்த பொய்யை பற்றி சொல்லப்படுகிறது என்றால் அவதூறை பற்றி பேசப்படுகிறது. பிறருடைய மானத்தை, பிறருடைய கண்ணியத்தை இழக்க வைக்கக்கூடிய வகையில் எவனெல்லாம் பொய் பேசி உலகம் முழுக்க அந்த பொய்யை பரப்பி கொண்டு இருந்தானோ அவனுக்கு கபர்ல இந்த தண்டனை. ரசூல்லா கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர்கள் கியாமத் நாளில் சூர் ஊதப்படுகிற வரை இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. சரி, அதோட முடியுமா? அடுத்து விசாரணை முடிஞ்சு நரகத்தில் தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதை புரிந்து கொண்டு சீலாலான பகுதிகள் அல்லாஹ் தங்க வைப்பான். செம்பாலான நகங்களை கொண்டு நம்மையே அல்லாஹ் கொடூரமாக தண்டிக்க வைப்பான். கபரிலே கொடூரமான வேதனை அல்லாஹ் தருவான். இவ்வளவு பெரிய சூழ்நிலை தாண்டி ஒரு காரியத்துக்கு அல்லாஹ் உலகத்திலேயே ஒரு தண்டனையை சொல்றான் அப்படின்னா அது பிரச்சனையில பெருசுன்னு அர்த்தம். நீங்க எல்லா காரியத்தையும் பாருங்களேன், எல்லாத்துக்கும் உலகத்தை தண்டனை இருக்குதா? கிடையாது. இப்போ ஒரு மனிதர் என்னன்னா ஏதோ ஒரு நேரத்துல இறைவனுடைய வழிபாட்டில் ஒன்றில் குறை வைக்கிறார், உலகத்தில் அதுக்கு தண்டனை உண்டா? கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? மன்னிப்பு கேட்டுட்டு போயிரு.
ஒரு வழிபாட்டில் ஒரு குறை வந்துருச்சு, எல்லாம் என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் பண்ண மாட்டேன், எல்லாம் மன்னிச்சுட்டேங்கிறோம். நீ அப்படி கேட்டுட்டா மன்னிச்சிட்டேன், அடுத்தவன் நல்லபடியா வாழ் மௌத்து வரைக்கும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் ஒரு சில காரியத்திற்கு மட்டும்தான் குற்றவியல் தண்டனைகளை சொல்கிறது. கொலை செய்தால், விபச்சாரம் செய்தால், அவதூறு பேசினால், திருடினால், இதற்கெல்லாம் குற்றவியல் தண்டனை. குற்றவியல் தண்டனைக்குரிய ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் நாம செய்கிறோம் என்றால் அல்லாஹ் துன்யாலேயே இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறானா, ஆகிரத்தில் எப்படி ஒரு தண்டனை கொடுப்பான்னு வச்சு பாருங்க. ஒரு வழிபாட்டை விடுறோம், உலகத்தில் லேசில மன்னிச்சிடறான். ஒரு தொழுகையை விட்டுட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடறான். தொழுகையை விட்டவனுக்கு மறுமையில் கொடுமையான தண்டனை இருக்கு. உலகத்தில் லேசா மன்னிக்கிற ஒரு காரியத்துக்கே அல்லாஹ் மறுமையில் அவ்வளவு பெரிய தண்டனை வச்சிருக்கிறான்னா, உலகத்திலே மன்னிக்க ரெடியா இல்லை, இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறான். அப்ப அப்படிப்பட்ட காரியத்திற்கு மறுமையில எப்படி தண்டனை கிடைக்குன்னு வச்சு பாருங்க. அதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்வில் நமது நாவை பாதுகாத்துக் கொள்வோம், நம்முடைய கண்ணை காதை பாதுகாத்துக் கொள்வோம். அவதூறான சூழ்நிலைகளில் இருந்து, அந்த பேச்சுக்களில் இருந்து, அதை கேட்பதிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்வோம். இதுதான் ஒரு கண்ணியமான சமூகத்தை கட்டமைப்பதற்கு வழிவகை செய்யும். இதை தாண்டி நான் இல்லை உண்மையை உலகத்திற்கு சொல்ல போறேன் அப்படிலாம் சமூகத்தில் நிறைய போராளிகள் இன்னைக்கு வெளியே வராங்க. அடுத்த பெண் செய்யக்கூடிய தவறை வெளியே சொல்றது அவனுடைய போர் குணத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம். அந்த பொண்ணு இப்படி பண்ணா, இந்த பொண்ணு இப்படி பண்ணா, ஒரு அரசியல்வாதி இப்படி பண்ணா, ஒரு நடிகை இப்படி பண்ணா, ஊர் உலகத்தில் யார் யார் என்ன செஞ்சாங்கிறத அதை பேசுவதையே வேடிக்கையாக்கி இன்றைக்கு அதை பொழுதுபோக்காக மாற்றி சம்பாதிக்கக்கூடிய நிலையில் மனிதர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை தவறு செய்பவர்கள் திருத்தப்பட வேண்டுமே தவிர அவர்கள் கண்ணியம் இழக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல. நீங்கள் உண்மையில் தவறு செய்த ஒரு நபரை பார்த்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்களுக்கு நன்மை எடுத்து சொல்லுங்கள், அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். குர்ஆன் ஹதீஸை அவர்களுக்கு போதித்து மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிவகை செய்யுங்கள். ஒருத்தன் மது அருந்துறான், வெளியே சொல்லி நார் அடிச்சிடாதீங்க. ஒருத்தன் வேறு வேறு தீமைகளை சொல்கிறான், வெளியே சொல்லி அதனால் அவனுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தி விடாதீர்கள். அவர்களுக்கு சொல்லி அவர்களை பயமுள்ள சமூகத்தவர்களாக மாற்றுவதே நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை உணர்ந்து அத்தகைய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். இந்த 7 பாவம் என்னன்னு சொல்லலாமா? வரிசையா சொல்லுங்க. சரி 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 மாற்றுங்க. சரி, இந்த 7 பாவங்கள் 3 வாரம் தொடர் பயான் நம்ம நடத்தணும். இந்த 7 பாவங்கள் ரசூல்லா சொன்னதை பட்டியலாக நம்ம சொல்றோம். முதல் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, 2வது சூனியம் செய்வது, 3வது கொலை செய்வது, 4வது வட்டி உண்பது, 5வது அனாதைகள் சொத்துக்களை உண்பது, 6வது போரை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது, 7வது அபலை பெண்கள், இறை நம்பிக்கை கொண்ட அபலை பெண்கள் மீது, கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சுமத்துவது என்ற இந்த 7 பாவம் வாழ்நாள் இந்த பாவத்தை நினைச்சு கூட பார்த்தக்கூடாது என்ற மனநிலையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.